ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாரி வந்து ஒன்று வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் ஜெயிலர். ஸோ இந்த திரைப்படம் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, நெல்சன் திலீப்குமாருக்கும் சரி செம்ம பெரிய ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேர் வந்து மறுபடியும் வந்து ஜெயிலர் 2ல் வந்து இணைவாங்க அப்படின்றது இணையதளத்தில் செம்ம பெரிய ஒரு பேச்சு போயிட்டுருச்சு. ஸோ லேட்டஸ்ட்டாக நெல்சன் திலீப்குமார் கேட்கும்போது கூட அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆமாம், ஜெயிலர் 2 வரப்போகிறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம தலைவர் பர்த்டே ஸ்பெஷலாக டிசம்பர் 12 வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து அப்போ வந்து எந்த ஒரு ப்ரோமோவும் வராது. ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாகவே அமைஞ்சது. இதில் வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜனவரி 1 அதாவது புத்தாண்டு அன்னைக்கு வந்து நம்மளோட ஜெயிலர் 2வோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றது இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. மேபி வந்து அது அந்த ப்ரோமோவாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டர் மாரி வெளியிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 100% வந்து ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு. மேலும் வந்து ஜெயிலர் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம